அன்னை சகுந்தலா அவர்கள் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா கடையநல்லூரைச் சேர்ந்த சிவத்திரு ஹரிஹரன் மற்றும் சிவத்திரு செல்லம்மாள் ஹரிஹரன் அவர்களது மூன்றாவது மகளாக அவதரித்தார். அவரது 7 வயதிலேயே சிவபரம்பொருள் அவரை சோதி வடிவில் ஆட்கொண்டது. சீரடி சாய்பாபா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் பரமஹம்சரின் சீரிய குடும்பத்தினரான சீடர்கள் அனைவரின் வழிகாட்டுதலின்படி தனது வாழ்வை வடிவமைத்துக் கொண்டார். அன்னையை அழைத்துக் கொண்டு அவரது பெற்றோர் மற்றும் குடும்ப அன்பர்களுடன் பரமாச்சாரிய சுவாமிகளின் அருள் பெறச் சென்றார். பரமாச்சாரிய சுவாமிகள் அன்னையை கண்டதும் பரமேஸ்வரனே அவளுக்கு குருவாக உள்ளார், அதனால் அவள் விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம், பரமேஸ்வரனே அவளுக்கு வேண்டியதை செய்வார் என்று பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனால் அன்னையின் ஆன்ம சாதனைகளுக்கு எந்த தடையும் யாராலும் ஏற்படாமல் பயணிக்க முடிந்தது. இறைவன் உணர்த்த திருவாசகம் ஒரு யோக நூல் என்று உணர்ந்தார். அவர் உணர்ந்ததை திருவாசகம் காட்டும் யோகம் என்றும் நூலாக 658 பாடல்களுக்குமான யோக விளக்கமாக வடித்துள்ளார். சில பல யோக அனுபவங்களை இறைவன் உணர்த்த அதன் வழி நின்று திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர மாலை என்னும் நூலில் உள்ள 3000 பாடல்களுக்கும் விளக்கமும் அருளுரையும் அளித்த பெண்மணி என்னும் பெருமையும் அவருக்கே உடையது. அவ்வை அருளிச் செய்த காரிய சித்தி மாலை என்னும் விநாயகர் அகவலுக்கு அருள் யோக விளக்கமும் அருளிச் செய்துள்ளார். அத்துடன் அவ்வை குரல் என்னும் குரலுக்கு விளக்கம் அளித்துள்ளார். 15ற்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருள் அனுபவ நூலாக அருளிச் செய்துள்ளார்கள். தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணமும் நடத்தி வருகிறார். தன்னை நாடி வரும் அன்பர்கள் சுகம் வாய்த்திடல் வேண்டும் என்னும் குறிக்கோள் ஒன்றையே குறியாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார். தன்னை நாடி வரும் அன்பர்களது உடல் குறை மற்றும் மனக்குறைகளை உணர்ந்து அதற்கேற்ற ஹோமியோபதி, சித்த, மூலிகை மருத்துவங்களை அளித்து குணப்படுத்தி வருகின்றார். அன்னையின் மகத்தான கொள்கை அற்புதங்களையோ அதிசயங்களையோ காட்டி ஆன்மீகத்தை வளர்க்க கூடாது. இறைவன் படைத்த மாயா எந்திரம் இந்த உடல். இதில் நாம் உண்பது, உண்டது, செரிப்பது, தூங்குவது, பின் விழிப்பது, கை கால்களை கட்டுவது, பின் மடக்குவது, மூச்சை உள்ளே இழுப்பது, வெளியே விடுவது, மலஜலங்களை வெளியேற்றுவது, இது எல்லாம் அற்புதமும் அதிசயமுமான நிகழ்வு. நம் உடலில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நொடியும் இயற்கை நமக்கு அள்ளித்தந்த கொடை. ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவர் ஒரு குழந்தை பேச்சை கொடுத்து விடுவார். ஒரு நல்ல நட்பு, நல்ல சுற்றம் நமக்கு வீடு மற்றும் திருமணத்திற்கான உதவிகளை செய்து விடுவர். இதற்கு இறையடியவர்களோ அருளாள பெருமக்களோ தேவையில்லை. அவர்கள் பெற்ற அருள் அனுபவம் நாம் எவ்வாறு பெறுவது என்ற ஏக்கம் ஒன்றே ஒவ்வொருவரும் வாழ்நாளில் அடைய வேண்டிய பேராகும்.